காரணம் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பதற்கு என்ன அடையாளம் என்றால் இந்த ஒரு சம்பவமே மிகப்பெரிய அடையாளம். நம்முடைய சொந்தக்காரன் என்ற உணர்வு உடன் பிறந்தவன் இரத்த சம்பந்தமானவன் என்று நினைக்கவில்லை, இந்த மனித நேயம்தான் நினைக்கிறது. அந்த மனித நேயத்தை நாம் வளர்க்க வேண்டும் என்று நினைத்தவர் தந்தை பெரியார். பெரியாருடைய தொண்டிலேயே அதுதான் மிக முக்கியமானது. தொண்டு செய்து பழுத்த பழம் தூயதாடி மார்பில் விழும் மண்டை சுரப்பை உலகு தொழும் மனக்குகையில் சிறுத்தை எழும் அவர்தாம் பெரியார் என்று புரட்சி கவிஞர்கள் சொன்ன போது அந்த தொண்டு மனப்பான்மை இருக்கிறத, அந்த தொண்டு மனப்பான்மை தான் மற்றவர்களிடமிருந்து அவரை தனித்து காட்டியது. அந்த தொண்டிலேயே பழுத்தார்கள். தனக்கென வாழாது, தன்னுடைய பிள்ளைகள், தன்னுடைய குடும்பம், தன்னுடைய பணம், தன்னுடைய சொத்து என்று குறுகிய வட்டத்துக்குள்ளே அவர்கள் இல்லை. அது அத்தனையும் மக்களுக்கு ஆக்கினார்கள் என்பதை போல அந்த உணர்வு. காரணம் என்ன? மனிதர்கள் என்று சொன்னால் அவர்களுடைய கருத்திலேயே மனிதருக்கு அழகு மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு என்று அவர்கள் சொன்னார். அதிலே மனிதர்கள் என்று சொன்னார்களே தவிர அதில் பிரித்து கூட அவர்கள் சொல்லவில்லை. ஆனால் தன்னுடைய சமுதாயத்திலிருந்து அந்த பணி தொடங்க வேண்டும், தன்னுடைய சூழ்நிலைகளே இருந்து தன்னுடைய மக்கள் மத்தியிலே இருந்து அந்த பணி தொடங்க வேண்டும் என்று சொல்லித்தான் அவர்கள் தன்னுடைய அமைப்பை உருவாக்கினார்கள். ஆகவே அதை எண்ணி பார்க்கிற போது, இங்கே உங்களை எல்லாம் பார்க்கிற போது நிச்சயமாக நீங்கள் எடுத்து வைத்திருக்கிற எல்லா கருத்துக்களும், குறிப்பாக பல பிரச்சனைகளை இங்கே எடுத்து சொன்னார். இங்கே மட்டுமல்ல, குவைத் போன போது கூட அங்கே சந்தித்த தமிழர்கள் இதே கருத்தை தான் சொன்னார்கள். ஐயா, எங்களுக்கு இன்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறது. கவிஞர் ராகவன் அவர்கள் சொன்னார்கள், இங்கே வந்து எண்ணெயில் கொதிக்கிறோம் என்று சொன்னார்கள். ஒரு சொல் என்னுடைய உள்ளத்தில் ரொம்ப ஆழமாக பதிந்த சொல்லது. எண்ணெயில் வளப்படுத்திய நாடுகள் எண்ணெய் வளம் என்று சொன்னார்கள். ஆனால் எண்ணெய் எடுத்த வளம் உள்ள ஒரு நாட்டில் வந்திருக்கிற பல தமிழர்கள் கொதிக்கக்கூடிய அளவிலே இருக்கக்கூடிய நிலை இருக்கிறது என்று சொன்னாலும் அதற்கு ஆதரவு கரம் நீட்டுவதற்காக நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதுதான் அவர்களுக்கு மிகப்பெரிய ஆறுதல். எனவே தமிழர்களே, தோழர்களே, குடும்பமாக நீங்கள் முதலிலே ஒற்றுமையாக இருங்கள். உங்களுக்குள்ளே நீங்கள் அன்பு காட்டுங்கள், பாசத்தை கொட்டுங்கள். ஒருவருக்கொருவர் எது நம்மை பிரிக்கிற, நான் அடிக்கடி சொல்லுகிற கருத்து தான் திரும்ப திரும்ப சொல்லுவேன். ஒரு ஆசிரியர் 5வது வயதிலே 5வது வகுப்பிலே ஆசிரியராக இருந்தால் அவர் எப்போதும் திரும்ப திரும்ப ஒவ்வொரு ஆண்டும் அந்த 5வது பாடத்தை தான் திருப்பி திருப்பி சொல்ல வேண்டியிருக்கும். என்ன, போன ஆண்டும் இவர் அதையே சொன்னார் என்றால் மாணவர்கள் புதியவர்கள், ஆசிரியர் பழையவர், அவசியமும் அதற்கு தேவை. அதற்காகத்தான் மிகப்பெரிய அளவில் வந்தது. வேடிக்கையாக கூட ஒன்றை ஒரு கல்வி அதிகாரி சொன்னார். என்னவென்றால், அந்த கல்வி அதிகாரி மேற்பார்வை பார்த்து கொண்டு வந்தார். இன்ஸ்பெக்டர் என்று சொல்லக்கூடிய அளவில் இன்ஸ்பெக்ஷன் நடத்தி கொண்டு வந்தார். அப்போது யார் யாருக்கு என்னென்ன குறை என்று ஆசிரியர்களை எல்லாம் பார்த்து அந்த பெரிய கல்வி அதிகாரி பார்த்து விட்டு, பள்ளிக்கூடங்கள்லாம் நன்றாக நடக்கிறது, உங்களுக்கு என்ன என்று கேட்ட உடனே அவர், ஒரு ஆசிரியர், 5வது வகுப்பு ஆசிரியர் சொன்னாரா, ஐயா எல்லாம் சிறப்பாக நடக்கிறது, என்ன உங்களுக்கு நான் என்ன செய்யணும் சொல்லுங்க, ரொம்ப அருமையான பள்ளிக்கூடத்தை நடத்துறீங்க சொல்லுங்க. ஐயா, என்கிட்ட படித்த பிள்ளைகள்லாம் பிஏவுக்கு போயிட்டாங்க, எம்ஏ போயிட்டாங்க, டாக்டர் ஆகியிருக்காங்க, இன்ஜினியர் ஆகியிருக்காங்க. ஆனால் நான் மட்டும் இன்னும் 20 வருஷமா 5வது வகுப்பு வாத்தியாராக இருக்கிறேன், எனக்கு ப்ரமோஷன் இல்லை அப்படின்னு கேட்டார். உடனே அந்த அதிகாரி சொன்னாரு, நீங்க இங்க இருக்கிறதோடு தான் அவர்கள்லாம் டாக்டர்கள் ஆகியிருக்கிறார்கள், அவர்கள்லாம் இன்ஜினியர்கள் ஆகியிருக்கிறார்கள், அவர்கள்லாம் போயிருக்கிறார்கள். எனவே அடித்தளம் ரொம்ப சரியா இருக்கிறதுக்காகத்தான் நீங்க உங்களுக்கு ப்ரமோஷனோட நீங்க அவங்களுக்கு ஏணியா இருந்திருக்கீங்க பாருங்க. அதனால ஏணிக்கு ரொம்ப முக்கியத்துவம் உண்டு. ஏறின ஏணி அவர்கள் அவ்வளவு சுலபமா உதைக்க மாட்டாங்க. ஒரு சிலர் அப்படி செஞ்சாலும் நீங்க அதை பொருட்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்று சொன்னார். அதுபோல நம்முடைய மக்கள் எவ்வளவு சங்கடத்திலே இருந்தாலும் கூட நீங்கள் எல்லோரும் அதில் அன்பு காட்டி, ஒருவருக்கொருவர் கரத்தை நீட்டி, அன்பு கரத்தை நீட்டி, ஆதரவு கரத்தை நீட்டி, தெளிவாக நீங்கள் எதை செய்ய முடியுமோ அதை செய்யுங்கள். அதே போல அங்கும் சொன்னார்கள், வெளியிலே வந்திருக்கிற இவர்கள் இங்கு சிறப்பாக அமர்த்தானவர்கள் சொன்னார்கள் என்னென்ன பிரச்சனைகள். எங்களை பொறுத்தவரையில இங்கு நீங்கள் வைத்திருக்கிற நம்பிக்கைப்படி எங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை நிச்சயமாக உங்களுடைய உணர்வுகளை எல்லாம் பிரதிபலித்து
தெளிவாக இந்த முயற்சிகளை நாங்கள் எடுப்போம் என்பதை உங்களுக்கு மிகுந்த அன்போடு பரிவோடு நாங்கள் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டோம். ஏன்னா நடைமுறையில தெரிகிறது, எங்கே சங்கடங்கள் வந்தாலும் அவர்களுக்கு எடுத்து சொல்லணும். ஆனா அதே நேரத்தில் உங்களுக்கு தெரியும், நல்ல திட்டங்களை போடக்கூடிய அரசு தலைவர்கள் ஒரு பக்கம் இருக்கிறார்கள். ஆனால் இடையில அதிகார வர்க்கம் என்று ஒன்று இருக்கிறது. இந்த அரசுகள் மாறினாலும் அதிகார வர்க்கத்தும் மாறுவதில்லை, அதிகார வர்க்கத்தினுடைய மனப்பான்மையும் அவ்வளவு எளிதில் மாறுவதில்லை. அதுவும் நம்முடைய நாட்டிலே, நான் இந்த நம்முடைய நாடுன்னு சொல்லும்போது எங்களுடைய நாட்டிலே, ஏன்னா இந்த நாட்டை பொறுத்தவரையில நான் அதை சொல்லுவதாக யாரும் கருத வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல எடுத்து என்னென்ன செய்திகளை சொல்ல முடியுமோ அவ்வளவு செய்திகளை உரியவர்களுக்கு நான் உங்களுடைய தூதுவனாக, நான் ஒன்றும் பெருசா சாதித்துருவேன்னு சொல்ல முடியாது, என்னிடத்துல அதிகாரம் இருக்கிறது என்று சொல்ல முடியாது. ஆனால் அதே நேரத்தில் உரிமையோடு மக்களோடு பழகக்கூடியவர்கள், எல்லா இடங்களுக்கும் சென்று வரக்கூடியவர் என்று ஆகவே நிச்சயமாக எடுத்து சொல்லி அதற்குரிய ஒரு வாய்ப்பை உலகத் தமிழர்கள் இதை எதிர்பார்க்கிறார்கள். ஆகவே செம்மொழி மாநாட்டினுடைய வெற்றி எவ்வளவு முக்கியமோ அதுபோல செவ்வியல் வாழ்வு அவர்களுக்கு மிக முக்கியம் என்பதையும் எடுத்து சொல்ல வேண்டும். செம்மையான வாழ்வு, சிறப்பான வாழ்வு, மானத்தோடு கூடிய வாழ்வு, உரிமையோடு கூடிய வாழ்வு அவர்களுக்கு அளிப்பதற்கு நம்முடைய பங்களிப்பு என்ன என்பதை நாம் நினைக்க வேண்டும் என்பதை நிச்சயமாக வலியுறுத்தி, யார் யாரிடம் சொல்ல முடியுமோ அவரிடம் சொல்வதோடு, நல்ல வாய்ப்பாக எங்கள் கையில ஒரு ஏடு இருக்கிறது. அது 75 ஆண்டுகளை தாண்டிய ஏடு, விடுதலை ஏடு. அதனுடைய ஆசிரியராக இருக்கிற காரணத்தால் தான் ஆசிரியர் சொன்னாலே தெரியும் என்று சொன்னார்கள். எனவே அந்த வகையிலே தான் தொடர்ந்து அந்த பணியை செய்து கொண்டிருக்கிற போது நல்ல வாய்ப்பாக அந்த ஏற்றிற்கு இருக்கிற ஒரு சிறப்பு என்ன என்று சொன்னால், அதில் எழுதப்படுகின்ற கருத்துக்கள் முதல்வரால் முதலில் படிக்கப்படக்கூடிய ஒன்று என்ற பெருமையை பெற்றார். இன்னும் கேட்டால் பல நேரங்களிலே அவர் இன்னமும் கூட இந்த 87 வயது இளைஞர் உற்சாகத்தோடு இருக்கிறவர் உங்களுக்கு தெரியும். சில நேரங்களிலே எனக்கு தொலைபேசியில பேசும்போது சொல்லுவார், என்ன இந்த எழுத்துப்பிழை பார்த்தீர்களா, 7ஆம் பக்கத்துல இந்த செய்தியில இன்னும் பிழை இருக்கிறது, ஏன்னா அந்த கருத்துப்பிழை எழுத்துப்பிழை இருக்கிறத அதை பார்க்கவில்லையா நீங்கள் என்று கேட்பார். நான் சிரித்து கொண்டே சொல்வேன், விடுதலைக்கு முதல் ஆசிரியர் நீங்கள், 2வது ஆசிரியர் தான் நான். 2வது உங்களுக்கு முதல்ல பத்திரிக்கை போடுறாங்க, எனக்கு அடையாறுல நான் இருக்கும்போது தள்ளி இன்னும் எனக்கு பத்திரிக்கை வந்து சேரல, இன்றைய பத்திரிக்கை. ஆகவே இனிமேதான் வந்து சேரும். ஆகவே பார்த்து கொள்றேன். ஆகவே உங்களுக்கு அன்றைக்கு குடியரசுல திருத்த ஆரம்பித்த நீங்கள் இன்றைக்கு அந்த பழக்கத்தை விடவில்லை, திருத்தி கொண்டிருக்கிறீர்கள். எனவே ரொம்ப மகிழ்ச்சி. ஆகவே நீங்கள் தாராளமாக இந்த மாதிரி செய்ததுக்கு உடனடியாக நான் சொல்லுவேன். சில நேரங்களில் நான் இல்லை, என்ன நேரடி அலுவலகத்துக்கு சொல்லுவார் மிகப்பெரிய அளவுக்கு. அவர் ஏன்னா நமக்கு மட்டும் இல்லை, இந்த பத்திரிகைக்கு மட்டுமல்ல, எந்த பத்திரிகையும் எடுத்து தவறான செய்தின்னா உடனே கூப்பிடுவார், அந்த செய்தியாளரை கூப்பிடுவார். அதே மாதிரி மகிழ்ச்சியா பாராட்டணும்னாலும் ரொம்ப நல்லா இருக்கு, யார் எழுதுனத அந்த ஆசிரியரை கூப்பிட்டு அவருடைய முகவரியை கொடுங்க, அவருடைய எண்ணெய் கொடுங்க, பாராட்டுவோன்னு சொல்லுங்க. ஏன்னா பாராட்டுங்கிறதுக்கு பாருங்க, அது தமிழர்களுக்கு சுலபமா வராத பண்பாடுகளே ஒன்று. அதைத்தான் தாராளமா நீங்க செய்யணும். இங்க நல்லா செய்கிறீர்கள், உங்களுக்கு பாராட்டு, அதுதான் ரொம்ப மிக முக்கியம். அபிராகத்தை பொறுத்தவரையில ஒவ்வொரு தடையும் நான் பார்க்கிறேன். இதோட 3வது தடவை உங்களை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு குறுகிய காலத்துல கிடைச்சிருக்கிறது. நல்ல அளவுக்கு, அதாவது திரைத்துறை அளவுக்கு செய்தாலும் கூட பனைத்துறை அளவுக்கு பாராட்டணும். அதுதான் பாராட்டு ரொம்ப மிக முக்கியம். சாதாரண குழந்தைகள் கூட பாருங்க, இன்னைக்கு எவ்வளவு அந்த குழந்தைகளை எல்லாம் தட்டி கொடுத்து ரொம்ப பாராட்டு. அந்த பிள்ளைங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பெரிய ப்ரொஃபஷனல்னு சொல்லுவாங்க பாருங்க. அதான் தொடர்ந்து அதுலயும் நான் ரொம்ப கவனமா கவனித்து கொண்டிருந்தேன். ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. இன்னும் கொஞ்சம் முடிஞ்சு போச்சேன்னு நினைக்கிற அளவுக்கு இருந்தது. சரி, அதுக்காக காத்திருக்காங்க. குழந்தைகளை ரொம்ப நேரம் காக்க வைக்க வேணாம், சீக்கிரம் முடிங்க அப்படிங்கிற சொல்லி அதை புரிஞ்சுக்கிட்டேன். பரிசு நான் தான் கொடுக்க போறேங்கிற ரொம்ப பெரிய மகிழ்ச்சி. என்னன்னா இந்த பிள்ளைகளுக்கு என்ன திறமை இருப்பாங்க. தயவு செய்து பெற்றோர்களை நான் கேட்கிறேன், உங்க குழந்தைகளை தயவு செய்து அவங்களுக்கு இருக்கிற ஆற்றலை அடையாளம் காணுங்கள். நம்ம குழந்தைகள்லாம் நமக்கு வராதுங்க, இது வராதுங்க, அது வராதுங்க, நம்ம பிள்ளைகள்லாம் நினைக்க முடியாதுங்க, நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா ஒன்னே ஒண்ணு என்னன்னா, பாடல்களை பத்தி ஐயாவும் சொன்னாரு,
எனக்கு ஒரு சிந்தனை இருந்தது. ரொம்ப கடினமான பாடல்கள், ரொம்ப சிறப்பான பகுதி எல்லாம் பாடினாங்க. ஆனா திரைப்படத்துல வர்ற பாடல்களை ஒட்டி, ஏன்னா அவர்களுக்கு வேற வழி இல்லைங்க. இங்க ஒண்ணு பெரிய ஆசிரியர் பள்ளிக்கூடம் இல்லை, அதுவும் அதுக்கு காரணம் ஒண்ணு. அதுல நிறைய இந்த இசைய பாதி அங்க வச்சு எப்படி இவ்வளவு அருமையா இதை செய்கிறார்கள் இந்த பிள்ளைகள் அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல அன்பான வேண்டுகோள் பெற்றோர்களுக்கு, குழந்தைகள் நாங்க அவங்க எப்படி நீங்க தயாரிக்கிறீங்களோ அப்படி தயாரிப்பாங்க. அதனால அருள் கூர்ந்து மனித நேயத்தை முன்னிலைப்படுத்திய பாடல்கள், அதே போல சகோதர தத்துவத்தை வலியுறுத்தக்கூடிய பாடல்கள், அன்பை பொழியக்கூடிய பாடல்கள், நன்றி உணர்ச்சியை காட்டக்கூடிய பாடல்கள், பகுத்தறிவை முன்னிலைப்படுத்தக்கூடிய பாடல்கள், அந்த மாதிரி நிறைய இருக்கு பாருங்க. அது நிறைய இருக்கு. இப்ப திரைப்படத்திலையும் கூட அது வந்திருக்கு மிகப்பெரிய அளவுக்கு. ஆகவே அந்த பாடல்களை அருள் கூர்ந்து இது மாதிரி நாட்டியமாட விடுங்க. அதுதான் மிக முக்கியம். அதுல என்னன்னா, கண்ணுக்கு விருந்து கருத்துக்கு விருந்து. சில நேரங்கள்ல கண்ணுக்கு விருந்து கொடுத்து கருத்துக்கு அது விருந்தா கூடாது. கருத்துக்கு மருந்தா இருந்தா பரவாயில்ல, ஆனா காலாவதியான மருந்து இருக்கு பாருங்க, அது ரொம்ப ஆபத்தானது. அதுதான் மிக முக்கியம். ஆகவே அதை சமுதாயத்துல மாற்றக்கூடிய அளவுல நம்முடைய பிள்ளைகள் ரொம்ப சிறப்பா வந்தார். எவ்வளவு பெரிய வாய்ப்பு என்று சொன்னால், அந்த குழந்தைகளோடு நேரத்தை செலவழிக்க வேண்டும் என்று சொல்வது இருக்கிறத, அதனுடைய முக்கியத்துவத்தை பற்றி சொல்லுகிற போது உலகம் பூராவும் நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். அதுவும் மிகப்பெரிய அளவுக்கு குழந்தைகளோடு அதிக நேரம் நாம் செலவழிக்காதது ஒரு பெரிய குறைபாடு பெற்றோர்களிடம் என்று சொல்லக்கூடிய அளவில் நீங்கள் உங்களுடைய நேரம் என்ன எல்லாரும் பணியாற்றக்கூடியவர்கள். அந்த குழந்தைகளோடு தயவு செய்து நீங்கள் அவர்களுக்கு பொம்மை வாங்கி கொடுப்பதை விட, அவர்களுக்கு பணம் கொடுப்பதை விட, நீங்கள் அதிகமான எவ்வளவு வாய்ப்பு இருக்கிறதோ அந்த குழந்தைகளை பாராட்டுங்கள். ரொம்ப சிறப்பாக பாடல்கள் மற்றவர்களெல்லாம் பாடும்போது பாராட்டுவதோடு அவர்களோடு நிறைய நேரத்தை செலவழிங்க. நான் ஒரு துணுக்கு படித்தேன், ரீடர்ஸ் டைஜஸ்டில் நினைக்கிறேன். அமெரிக்காவில் ஒரு குழந்தை, அந்த குழந்தை ரொம்ப கேட்டது, அப்பா உங்களுக்கு என்ன சம்பளம் அப்படின்னு. அது 8-10 வயது இருக்கக்கூடிய ஒரு குழந்தை. இவ்வளவு நாள் கழிச்சு தன்னுடைய சம்பளத்தை பத்தி கேட்கிறாங்க. சாதாரணமா கணவன் மனைவி சம்பளம்னா கூட பல நேரங்களில் கேட்கறது இல்லை. உடனே ஒரு சந்தேகம், தன்னுடைய மனைவி தான் ஏதோ சொல்லி கொடுத்து கேட்க சொல்லியிருக்காங்க போல் இருக்கு அப்படின்னு நினைச்சு உங்க அம்மா சொன்னாங்களா? இல்ல இல்ல அதெல்லாம் சொல்லவே எனக்கு தெரியாது. எதுக்காகம்மா? இல்ல தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்டப்பா. ஏன் உங்களுக்கு சங்கடம்னா சொல்ல வேண்டாம். இல்ல இல்ல சொல்றேன்னு சொன்னாங்க. சொன்ன உடனே ஒரு குறிப்பிட்ட $20 வருது வாரத்தை ஒரு நாளைக்கு அப்படிங்கிற கணக்கு அது மனசுல போட்டு, அப்படியா சரின்னு சொல்லி போய்விட்டது. போன உடனே பிறகு இன்னொரு நாள் வந்து கவர்ல பணத்தை போட்டு, இந்த உண்டியல்ல நான் சேர்த்த பணத்துல இருந்து எடுத்து போட்டிருக்கிறேன், இந்த கவர் இதை வச்சுங்க. பணத்தை பார்த்தாரு. என்னம்மா நான் உனக்கு பணம் கொடுப்பேன், அதுக்கு பதிலா நீ எனக்கு பணம் கொடுக்குற, எதுக்காக பணம் கொடுக்குற, இது எதுக்காக இது புரியல. இல்லப்பா எனக்கு வந்து நீங்க ஒரு $20 வேணும் எனக்கு, அதுல வைக்கணும். அப்படியா சரி, எடுத்து இவர் பையில இருந்து $20 எடுத்து கொடுத்துட்டார். கொடுத்து அந்த கவர்ல வச்சுட்டாங்க. எவ்வளவு ஆச்சு அப்படின்னு, இது $20 கூட வந்தது. ஆக $80 சேர்த்தேன், $20 சேர்த்து $100 ஆயிருக்கு. $100 அப்படின்னா ஒரு நாளைக்கு உங்களுக்கு எவ்வளவு சம்பளம்? 20. $100னா 5 நாள். 5 நாளைக்கு நீங்க வேலைக்கு போகாம என்னோட இருக்கிறதுக்காக நான் உங்களுக்கு சம்பளம் கொடுத்துருக்கேன். ஏன்னா எங்களெல்லாம் ஞாபகம் வச்சுக்க மாட்டேங்கிறீங்க, எங்களை பத்தி கவலைப்பட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுல இதை கொடுத்துருக்கேன்னு சொன்ன உடனே அவருக்கே ரொம்ப கண்ணில் தண்ணி வந்து, இல்லம்மா இனிமே உன்னோட அதிக நேரத்தை நான் செலவழிக்கிறேன் அப்படின்னு. அதனால அருள் கூர்ந்து இப்ப இருக்கிற இது ரொம்ப வேகமான வாழ்க்கை. ஏன்னா உணவுல கூட பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் ஃபுட்டுலயே பாத்தீங்கன்னா வேக உணவு இருக்கிறது நிதானமா சாப்பிடணும். நம்முடைய டாக்டர் இளங்கோவன் அவர்கள் ஒரு அமெரிக்காவில் பிரபலமான கேஸ்ட்ரோ என்ட்ராலஜிஸ்ட். அவரு மிகப்பெரிய அளவுக்கு இறப்பை குடல் இந்த செரிமானம் இதுக்கு பெரிய அத்தாரிட்டி மாதிரி இருக்கக்கூடிய டாக்டர் அவரு. அவங்கெல்லாம் பார்க்க சொல்லும் போது என்ன சொல்லுவாங்க, ரொம்ப நிதானமா சாப்பிடுங்க. என்னங்க வாயு தொல்லை இருக்க மற்ற வயதானா? இல்ல இல்ல